வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய திரைப்படம் அப்படிங்கிற டாபிக். திரைப்படத்தினுடைய தோற்றம், வளர்ச்சியும், அப்புறம் இந்தியாவில் தமிழகத்தில் எப்படி இருந்தது, எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பள்ளி பாட புத்தகத்தில் எந்தெந்த மாதிரி திரைப்படம் பற்றிய செய்திகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் திரைப்படங்களை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. தன்னுடைய கவலைகளையும் வாழ்க்கை பிரச்சனைகளையும் மறப்பதற்கு இந்த திரைப்படங்களை பார்க்குறாங்க. இது மக்களினுடைய அழுத்தமான சுவடாக இருக்குது. இதன் மூலமாக பல நிகழ்வுகளை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் திரைப்படங்கள் அமையுது. முடிந்து போன நிகழ்வுகளையோ இனி வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிகழ்வுகளையும் சொல்லக்கூடிய வகையில் திரைப்படங்கள் அமையும். திரைப்படம் அப்படின்னு பார்க்குறபோது திரைப்படத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த திரைப்படங்கிற சொல் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தொடக்க காலத்தில் திரைப்படத்திற்கு பல பெயர்கள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பீசோ அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பயாஸ்கோப் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாளடைவில் சினிமா அப்படிங்கிற ஒரு சொல் வந்துச்சு. அதில் அந்த சினிமா அப்படிங்கிறது சினி அப்படிங்கிற ஒரு லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது தான் இந்த சினிமா. அந்த சினி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அசைவு. அந்த அசைவு இல்லாத படத்தை நாம் திரையில் அசைய செய்யும் நிலையை குறிப்பதனால் இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திரையில் காணும் படமாகியதனால் இதை திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கிமு 65 பெரிப்ளூஸ் காலகட்டத்தில் வாழ்ந்த ரோமபுரி கவிஞனுக்கு லூத்ரியஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்பட சிந்தனை முதல்ல வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ திரைப்படம் அப்படிங்கிற போது முதல்ல அந்த திரைப்பட சிந்தனை எப்போ வந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டோம்னா கிமு 65 பெரிப்ளூஸ் காலகட்டத்தில் ரோமபுரி கவிஞன் லூத்ரியஸ்க்கு. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா இதனுடைய கருவிகள் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது திரைப்படத்திற்கு முதல்ல படச்சுருள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1820. அடுத்தது 1835 டாகர் என்பவர் அந்த படச்சுருளுக்கு பதிலாக ஒரு தகட்டை பயன்படுத்தியிருக்காரு. அடுத்தது 1837 ஆண்டு பாக்ஸ் டால்பாட் அவர் எதிர்மம் என்ற ஒரு முறையை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த 3 பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 1820 படச்சுருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1835 அந்த டாகர் அப்படிங்கிற படச்சுருளுக்கு பதிலாக ஒரு தகட்டை பயன்படுத்தியிருக்காரு. அடுத்தது 1837 ஆண்டு பாக்ஸ் டால்பட் நெகட்டிவ் முறையில் தான் அந்த திரைப்படம் செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறையில் அந்த எதிர்மத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா பாக்ஸ் டால்பட். இப்போ 3 பேர்த்த பார்த்துருக்கோம். அடுத்தது 1877 ஆண்டு எட்வர்டு மைப்ரிட்ஜ் அப்படிங்கிற குதிரை ஓட்டத்தை படமாக்கியிருக்காரு. அடுத்தது 1877. இது தான் என்னன்னு சொல்கிறாங்க, திரைப்பட உலகின் முதல் சலனமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1889 ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசனின் உதவியாளரான WL டிக்சன் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு புகைப்பட கருவியை, அந்த கருவியும் அதற்கேற்ற படச்சுருளையும் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. முதல் 3 விட்டுருவோம். அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1877 எட்வர்டு மைப்ரிட்ஜ் குதிரை ஓட்டத்தை வச்சு படமாக்கியிருக்காரு. 1889 தாமஸ் ஆல்வா எடிசனின் உதவியாளரான WL டிக்சன் ஓடிக்கொண்டிருக்கும் புகைப்பட கருவியும் படச்சுருளையும் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1887 ஆண்டு எடிசன் அவர்கள் போனோகிராம் அப்படிங்கிற ஒரு ஒளிக்கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வச்சு கண்ணாடி மூலம் படங்களை பொருத்தி காட்டி படம் காட்டப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்தது 1889 ஆண்டு வில்லியம் பிரிஸ்கின் அவர் செல்லுலாய்டை பயன்படுத்தி படம் பிடிக்கும் முறையை அறிமுகம் செய்கிறார். இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லுலாய்டு முறையை பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் வில்லியம் பிரிஸ்கின். அடுத்தது முக்கியமானது அந்த திரைப்படம் கண்டுபிடிக்கப்பட்டதை சொல்கிறேன். 1894, 95 ஒரு சில புக்கில் 94ங்கிறாங்க, ஒரு சில புக்கில் 95ன்னு சொல்கிறாங்க. அதில் லூமியர் சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அதில் அகஸ்டஸ் லூயிஸ்
2 பேர். அவங்க 2 பேரும் ஒளிப்படம் காட்டி அப்படிங்கிற ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் மூலமாக தான் தன்னுடைய படத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போன்னு பார்த்துக்கிட்டோம்னா 1895ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாள் பிரான்சின் தலைநகரான பாரிஸில் வந்து பிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த படத்தை ஓட்டி காட்டுறாங்க. அதில் என்ன ஓட்டி காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு ரயில் வந்து நிற்கிறது வந்து அது எப்படி ரயில் வருது அதை வந்து நிற்கிறத கொண்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்க்குற போது ஒரு சிலர் வந்து ரயில் மேலே மோதுறதாக அங்கேருந்து பயந்து ஓடுனாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து முதல் சலன திரைப்படம். அடுத்தது இந்த திரைப்படத்தில் வந்து கதையையும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு முறையை கண்டுபிடிச்சவர் ஜார்ஜ் மிலி. அடுத்தது 1927ஆம் ஆண்டு முதல் பேசும் படம் திரையிடப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அமெரிக்காவில். அந்த படத்தினுடைய பெயர் த ஜாக். இந்த படம் வந்து எதை பற்றி அமைந்திருந்தது அப்படின்னா, ஒரு விலங்குகளை பற்றிய ஒரு ஒளியும் சேர்ந்த ஒரு முழு நீளப்படமாக அமைந்திருந்தது. என்னது 1927 த ஜாக் அப்படிங்கிற திரைப்படம். இந்த அமெரிக்க திரைப்பட உலகத்தில் அமெரிக்க திரைப்படத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா D.W. க்ரீபிஸ் இவர் தான். சரி, அடுத்தது நம்மளுடைய இந்திய அளவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்த முதல் திரைப்படம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1896 இயேசுவின் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. இது எங்கு திரையிடப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பம்பாயில். இது வந்து ஒரு ஊமை படம், மௌனப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் 4 வருஷம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு கொண்டு வந்த இந்த மதத்தை பரப்புறதுக்காக இந்த படம் வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து பல இடங்களுக்கு கொண்டு சென்று படமாக போட்டவர் யாருன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டுபாண்ட். பேர் என்ன? டுபாண்ட். இவர் திருச்சியில் இந்த படமெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிற பொழுது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அப்போ வந்து சாமிக்கண்ணு அப்படிங்கிறவர் வந்து அவருடைய படச்சுருளை வாங்கிறாரு, சொந்தமாக வாங்கி அந்த படங்களை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. திருவனந்தபுரம், மதுரை, அப்புறம் சென்னை, இந்த மாதிரி பல இடங்களுக்கு படங்களை ஓட்டுறாரு. ஸோ அவருக்கு வந்து சினிமா மேலே ஆர்வம், அந்த படம் ஓட்டுறதில் ஆர்வம் அதிகமாகுது. இவரை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா திரைப்பட வரலாற்றின் பிதாமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் திரைப்பட வரலாற்றின் பிதாமகன் சுவாமிக்கண்ணு. இவருடைய சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு வந்து 1947 ஒரு திரைப்படம் அந்த தியேட்டரை கொட்டகையை கட்டுறார், திரைப்பட கொட்டகையை கட்டுறார். அந்த இடத்த தான் என்னன்னு சொல்கிறாங்க வெரைட்டி ஹால். நம்மளுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெரைட்டி ஹால் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பே இருக்கும். இந்த தியேட்டர் வைக்கிறதோடு இல்லாமல் வேறு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணார் அப்படின்னா பல ப்ரொஜெக்டரில் வாங்கி இறக்குமதி செய்து அதை விற்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதனால் பல புதிய திரையரங்குகளும் வர்றதற்கு ஏதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் யார் மூலமாக வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த சுவாமிக்கண்ணு அவர் மூலமாக தான் வந்திருக்கு. அடுத்து பேசும் படம், பேசா படம் அப்படின்னு பார்க்குற பொழுது தாதா சாஹிப் பால்கே அப்படிங்கிறது நம்மளோட நினைவுக்கு வரும். இந்திய நாட்டை ஆங்கிலேயர் ஆட்சி செய்துட்டு இருந்தபோது 5ஆம் ஜார்ஜனுடைய முடிசூட்டு விழாவை ஆங்கிலேயர்கள் படமாக எடுத்து அதை வெளியிட்டாங்க. அதை பார்த்த தாதா சாஹிப் பால்கே வந்து பம்பாயில் தாமே ஒரு கதையை எழுதி நடித்து இயக்கி திரைப்படமாக தயாரித்தார். இவரை தான் என்னென்னு சொல்கிறோம், இந்திய திரைப்படத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். இவர் இங்கிலாந்துக்கு போய் சிசில் ஹொப்வர்த் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து திரைப்பட நுட்பங்களை கற்றறிந்து வந்து முதல் படத்தை கொடுக்குறாரு. அது என்ன படம் அப்படின்னா 1913ஆம் ஆண்டு ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுக்குறாரு. இதுதான் முதல் மௌன படம். அடுத்தது பேசும் படம் 1931ஆம் ஆண்டு ராணி அம்மையார் தயாரிச்சிருக்காங்க. அந்த படத்து பேர் வந்து ஆலம் ஆரா. இதுதான் முதல் பேசும் படம். ஃபஸ்ட்டு மௌனப்படம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ராஜா ஹரிச்சந்திரா, பேசும் படம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆலம் ஆரா. வருஷம்னு பார்த்துக்கிட்டோம்னா 1913, 31. அந்த 13 அப்படியே திருப்பி போட்டுட்டா 31. அடுத்தது 1913ஆம் ஆண்டிலிருந்தே வந்து பெண்கள் திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1917ஆம் ஆண்டு நடராஜ முதலியார் அப்படிங்கிறவர் வந்து கீசகவதம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு. இது வந்து தென்னிந்தியாவின் முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 1932ஆம் ஆண்டு தான் முற்றிலும் தமிழ் சொற்களாக அமைந்த ஒரு படம் வெளிவந்தது. அந்த படத்து பேர் வந்து காலக்கரிசி. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1933 சீதா கல்யாணம், வள்ளி, இந்த மாதிரி பேசும் படங்கள் நிறையா வந்துச்சு.
1932 தமிழ் சொற்கள் கொண்டு அமைந்த முதல் படமாக வந்தது என்னென்னா காலக்கரிசி. அடுத்தது 1933 சீதா கல்யாணம், வள்ளி, இந்த மாதிரி பேசும் திரைப்படங்கள் நிறையா வர ஆரம்பிக்குது. அடுத்தது 1935. இதில் வந்து இந்த வருஷத்தில் 2 நிகழ்வு முக்கியமாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து துருவா அப்படிங்கிற ஒரு படம் வெளியாயிருக்கு. அந்த படம் டபுள் ஆக்ஷன் படம். இதில் வந்து ராணியாகவும் குரத்தியாகவும் வைத்து இந்த படம் டபுள் ஆக்ஷனில் வந்திருக்கு. அடுத்தது மாடர்ன் தியேட்டர்ஸ். தமிழ்நாட்டின் சினிமாவிற்கு அடையாளம் எதுன்னு கேட்டால் மாடர்ன் தியேட்டர்ஸை தான் சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா சேலத்துக்கு பக்கத்தில் ஏற்காடு மலை அடிவாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நிர்வாகம் செய்தவர் யாருன்னா T.R. சுந்தரம். அடுத்து இன்னொன்று 1935 கௌசல்யா அப்படிங்கிற ஒரு திகில் படமும் வடுவூர் துரைசாமி ஐயங்காரினுடைய மேனகா டம்பாச்சாரி அப்படிங்கிற நாவல்கள் வந்து திரைப்படமாக எடுக்கப்பட்டது. ஸோ 1935 அப்படின்னா துருவா அப்படிங்கிற ஒரு படம். அடுத்தது மாடர்ன் தியேட்டர்ஸ், T.R. சுந்தரம். அடுத்தது திகில் படம் வந்துச்சு கௌசல்யா, வடுவூர் துரைசாமி ஐயங்காரினுடைய மேனகா டம்பாச்சாரியினுடைய நாவல் திரைப்படமாக்கப்பட்டது 1935. இந்த 3மே ஞாபகத்துக்கு வந்துடணும். அடுத்தது 1940 இரட்டையர்கள் படம் உத்தம புத்திரன் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. P.U. சின்னப்பா, N.S. கிருஷ்ணன் நடித்த படம். இது வந்து இரட்டையர்கள் படத்தில் ஒன்று சொல்கிறாங்க. அடுத்தது வண்ணப்படம், அதாவது கலர் படம், அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த படம் தான் முதல் வண்ணப்படமாக வந்திருக்கு. அடுத்தது ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது சினிமாஸ்கோப்பில் வந்த முதல் படம். கலர் படம்னு கேட்டால் அலிபாபாவும் 40 திருடர்களும். சினிமாஸ்கோப்பில் வந்த படம் ராஜராஜ சோழன். இப்போ வந்து இது வரைக்கும் நம்மளுடைய திரைப்படங்கள் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். எந்தெந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு யாரால் திரைப்படம் வந்துச்சு, இந்தியாவில் எப்படி வந்துச்சு, தமிழகத்தில் எப்படி வந்துச்சு, அமெரிக்காவில் எப்படி வந்துச்சு அப்படின்லாம் பார்த்தோம். அடுத்தது திரைப்படத்தினுடைய வகைகள். திரைப்படத்தினுடைய வகைகளை செய்திப்படம், விளக்கப்படம், கல்விப்படம் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. செய்திப்படம் அப்படிங்கிறது உலக நிகழ்வை அடிப்படையாக கொண்டு எடுக்கக்கூடிய படம் தான் செய்திப்படம். இதை எடுப்பது வந்து எளிய காரியமல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விளக்கப்படம். ஒரு சம்பவத்தை முழுசாக ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் முழு விளக்கம் தர்றது தான் என்னது விளக்கப்படம். அடுத்தது கல்விப்படம். கல்விப்படம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஒழுக்கம், அறிவியல், சமுதாய நிகழ்வுகள், கலாச்சாரம் இந்த மாதிரியான கருத்துக்கள் கொண்ட படங்களை உருவாக்குறதா என்னது கல்விப்படம். 3 வகையை பிரிக்கிறாங்க. அடுத்தது முதல் கருத்துப்படம் அப்படின்னா என்ன படம்னா வால்ட் டிஸ்னி. அடுத்தது பாட புத்தகத்தில் பார்க்குற பொழுது +2 புக்கில் வந்து திரைமொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து திரைப்படத்தை முப்பரிமாண கலை அப்படின்னு சொல்கிறாங்க, நாடகத்தை ஒற்றை கோண கலை அப்படின்னு சொல்கிறாங்க, திரைப்படத்தை முப்பரிமாண கலைன்னு சொல்கிறாங்க. அதில் சார்லி சாப்ளினை பற்றி சொல்கிறாங்க. அவர் நடித்த படங்கள் 3 படங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து தி கிட் அப்படிங்கிறது, சிட்டி லைட்ஸ், 3வது தி கிரெடிட் டிக்டேட்டர். ஃபஸ்ட்டு வந்து தி கிட் அப்படிங்கிறது லிட்டில் ட்ராம்ப் அப்படிங்கிற ஒரு உருவத்தை உருவாக்கி கொண்டு அவராக நடித்த படம். பேசா படம், மௌனப்படம், அவருடைய சேட்டைகள் மூலமாக மக்களை கவர்ந்தார் அந்த படத்தில். அடுத்தது சிட்டி லைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசும் படமாக இருந்துச்சு. அடுத்தது வந்து தி கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிறது ஹிட்லரை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டது. ஹிட்லரை உருவகப்படுத்தி ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கிறாரு. அந்த கதாபாத்திரத்தின் பேர் ஹென் கோல். அடுத்தது இன்னொரு படம் இருக்குது, மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த தொழில் மைய கருத்தை குறிக்கக்கூடிய வகையில் அந்த படம் அமைஞ்சிருந்தது. இந்த பகுதியில் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ஹிட்லரை வச்சு மையப்படுத்தின படம் என்ன படம்னு கேட்கலாம். அவர் நடித்த பேசும் படம், பேசாத படம் எதுன்னு கேட்கலாம். அடுத்தது இவர் உருவாக்குன பட நிறுவனம் எதுன்னு கேட்டால் யுனைடெட் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பாடத்தில் வந்து காட்சி துணிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு புத்தகத்தில் வந்து இளையராஜா, A.R. ரகுமான் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜெயகாந்தன் பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்தது இளையராஜா, A.R. ரகுமான், ஜெயகாந்தன், சிவாஜி இவங்களை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தேடி வரும். நன்றி.